ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்க இருக்கானு, ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்கானு, மக்கள் எங்கேயாச்சும் குழந்தைகளை கூட்டு நடந்து போக முடியுமான்னு என்ன செஞ்சிருக்காங்க? என்ன வளர்ச்சிங்கிறாங்க? நீங்க வளர்ந்துட்டா வளர்ச்சியா? 10 வருஷம் மந்திரியா இருந்து கொள்ளையடிச்சு ஊழல் பணத்தை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு அது தேர்தல் நடத்தும் போது பணம் கொடுப்பதற்காக பணத்தை அள்ளி இறைத்தால் அது வளர்ச்சியா? அது வீக்கம். சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டா சேஷாத்ரி போன்றவர்களை கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க, ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிக்குது. அது ஜனநாயகமா? அது ஜனநாயகமான்னு கேட்கிறேன். அதனால ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒருவருக்கு தகுதி இல்லைன்னா எப்படி ரஷ்யால ஸ்டாலின்கிற பேரு ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்கின்ற பெயரும் ஜனநாயகத்துக்கு எதிராக தான் இருக்கிறார். 2 ஸ்டாலினுக்கும் ஒப்பிகை போட்டீங்கன்னா எந்தவித மாறுபாடும் இல்லை. அவங்க சீக்ரெட் போலீஸை வச்சு 2 மணிக்கு தூக்குவாரு, இவர் ஸ்டேட் போலீஸை வச்சு 3 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுவார். அதனால ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்கு தமிழகத்திலே உரிமை இல்லை என்றால் அது அண்ணன் ஸ்டாலின்.